ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை எத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய ஒரு வேத தியானம், அது 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலே விசாரணிப்ப இல்லை என்று, விசாரிக்கிற என்னை யாரும் வரவில்லை என்று சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. நோயிலே படுத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நம்மை விசாரிப்பதற்கு ஒருவர் இல்லை என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். இயேசு உன்னை விசாரிக்கிறார். உன்னை குறித்து கரிசனை உள்ளவர், உன்னை வாழ்வை குறித்து கரிசனை உள்ளவர், உன்னுடைய உயர்வை குறித்து கரிசனை உள்ள தேவன். அவர் விசாரிக்கிற தேவன். அவர் அழாதே என்று சொல்லி உன் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் விசாரிக்கிற தேவன் நம்மோடு கூட இன்றும் ஜீவன் உள்ளவராகவே இருக்கிறார். ஒரு நாள் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியிலே ஒரு வயதான பெண்கள், ஆண்கள் இப்படி உட்கார்ந்து ஒரு முதியோர் இல்லத்திலே அந்த இன்டர்வியூ நடந்து கொண்டிருந்தது. அதுல அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவர் ஒரு தாயிடம் சென்று மைக்க கொடுத்தாங்க. அம்மா, நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, இந்த முதியோர் இல்லத்துக்கு எப்படி நீங்கள் வந்தீர்கள், என்ன காரியம் என்று சொல்லி கேட்ட பொழுது அது அப்படியே எனக்கு மிகவும் என்னவென்றால், அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய மகன், எனக்கு ஒரே ஒரு மகன், நாங்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள், நான் என்ன செய்தேன், அந்த மருமகள் சொன்னாள் என்று சொல்லி, மருமகளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, என்னுடைய மருமகள் சொல்லிவிட்டால் இனி இந்த அம்மா இருக்கிற வீட்டில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி, ஆகையால் இந்த அம்மாவை எங்கேயாவது கொண்டு சேர்த்து விடுங்கள், நான் இல்லாட்டி வீட்டில் இருக்க மாட்டேன் என்று சொன்ன காரணத்தினாலே அந்த கணவன் என்ன செய்திருக்கிறான், தான் பெற்ற அந்த அம்மாவை வண்டியிலே உட்கார வைத்து நேரடியாக ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஊர்ல கொண்டு வந்து இறங்கி அவர்கள் என்ன பண்ணிக்கிறான், அந்த அம்மாவை அப்படியே, நான் எங்கப்பா போறோம்னு 2 முறை அந்த தாய் கேட்டிருக்கிறான். இல்லம்மா, நம்ம ஒரு பக்கம் போயிட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடமும் சொல்ல, அந்த அம்மாவுக்கு எந்த ஊருன்னு தெரியல, கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு பேக்கரியில, ஒரு டீ கடையில உட்கார வச்சுட்டு ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு, அவங்க, அம்மா நீ டீ குடிச்சிட்டு நான் வந்துடுறேன் அப்படி என்று சொல்லி, பெற்ற மகன் அந்த தாயை அந்த டீ கடையில உட்கார வைத்து அந்த டீயை வாங்கி கொடுத்து விட்டு அவன் தான் வந்த ஊருக்கு திரும்பி போய்விட்டான். இந்த தாயானவள் தான் மகன் வருவான், வந்து நம்மை கூட்டி செல்வான், அழைத்து செல்வான் என்று சொல்லி அந்த டீ கடையிலேயே உட்கார்ந்திருந்தார்கள். மணி 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆனது. அந்த டீ கடை கேட்டார், எதுக்குமா இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு. இல்லை, என் மகன் போயிருக்கிறான், பக்கத்துல வந்துருவான். அன்று மாலை வரை உட்கார்ந்திருந்தும் அந்த மகன் வரவில்லை. இந்த தாய் அழுகிறாள், என் மகன் இப்படி விட்டு போயிட்டானே என்று சொல்லி. அதற்கப்புறம் தான் அந்த டீ கடைக்காரங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து, யார் உன்னுடைய மகன் என்னன்னு கேட்கின்ற பொழுது அவன் எந்த பதிலும் சொல்ல அவன் வரவே இல்லை. உடனடியாக அந்த தாயை அங்கிருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் ஒரு அனாதை ஆசிரமத்துல, ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் அந்த தாயை விட்டார்கள். அந்த அம்மா சொல்லுது, இன்று இந்த முதியோர் இல்லத்துல நான் சேர்க்கப்பட்டேன், இன்றோடு வருடங்கள் கிட்டத்தட்ட 7-8 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்று வரை என் மகன் எங்கிருக்கிறான் என்று தெரியல, எந்த இடத்தில் இருக்கிறான் என்று தெரியல, அவனும் என்னை வந்து பார்க்கவில்லை, நானும் அங்கு செல்லவில்லை. என் பையன் வருவான்னு நான் அவ்வளவு தூரம் காத்திருந்தேன். நான் பெற்று வளர்த்த மகன் என்னை அனாதையாய் ரோட்டில விட்டு சென்று விட்டான். இன்று என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை குறித்து விசாரிப்பவர் யாரும் இல்லை. இன்று அனாதையாக நான் இருக்கிறேன். கணவனும் மரித்து போய் அநேக ஆண்டுகள் ஆகிவிட்டது. பெற்ற மகனும் இப்படி நடுத்தருவிலே என்னை விட்டு சென்று விட்டார். அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது கண்களிலே நீர் வழிந்தது. பெற்ற தாய்கள் அநேகர், பெற்றவர்கள் அநேகர் அந்த அனாதை இல்லத்திலே தன் பெற்றவர்களே, பிள்ளைகளே விட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு கூட எங்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, இயேசு உங்களை விசாரிக்கிறார், உன் கவலைகளை எல்லாம் நீக்குவார், உன்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் விசாரிக்கிற தேவன்.
பர்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், உங்களுக்கெல்லாம் வேதத்தில் நன்றாக தெரியும். அவர் பிறவியிலிருந்தே கண் தெரியாதவர். அவர் எரிகோ நகர் வீதியில உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறதான் அவருடைய வேலை. அதுதான் அவர் செய்கிற தொழில். பிறந்ததிலிருந்து யாரையும் பார்த்ததில்லை. அங்கு விசாரிப்பாரின்றி அவர் ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இயேசு நடக்கிற சத்தத்தை கேட்டு, அங்கு இயேசு வருகிறார் என்ற அந்த செய்தியை கேட்டு இயேசுவை கூப்பிடத் தொடங்கினார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடத் தொடங்கினான். இயேசுனுடைய பாதங்கள் நின்றது. கூப்பிட்ட குரலுக்கு அவர் நின்றார். அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். உனக்கு என்ன வேண்டும்? பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் விசாரிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவனுக்கு சுகம் கொடுத்த தேவன், அவன் கண் பார்வையை மாற்றின தேவன், அந்த இருளை மாற்றி ஒரு ஒளியை கொடுத்த தேவன் நம் இயேசு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை விசாரிப்பு இல்லாமல் இருக்கலாம். தன்னந்தனியிலே நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். பெற்றோர்கள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கலாம். பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இயேசு உங்களை விசாரிக்கிறார். மனிதர்கள் கைவிடலாம், மனிதர்கள் அன்பு மாறலாம், மனிதர்கள் நம்மை தூற்றலாம், தேவையில்லாத காரியங்களை சொல்லலாம். ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். இயேசு உங்களை தேற்றுவார். அவர் விசாரிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, ஆறுதல் தருகிற தேவன். அவர் உங்களை அணைக்கிற தேவன். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் பதில் தருகிற தேவன். கண்ணீரை துருத்தியில் பிடித்து வைத்து உன் கண்ணீரை துடைத்து அழாதே என்று சொல்லி தன் மார்போடு அணைக்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு. ஆகிய சோர்ந்து போகாதிருங்கள். இயேசு உங்களை விசாரிக்கிறார். இயேசு உங்களை விசாரிக்கிறார். உங்கள் அருகே இருக்கிறார். அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரே, மனிதர்கள் கைவிடலாம், எத்தனையோ காரியங்கள் நம்மை எல்லாரும் நம்பி இருந்தவர்கள் எல்லா காரியங்களும் கைவிடலாம். இயேசு கைவிட மாட்டார். அவரை இறுக பற்றி கொள்வீர்களா? அவர் விசாரிக்கிற தேவன், பதில் தருகிற தேவன். இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நீர் விசாரிக்கிற தேவன். எங்கள் கவலைகளை மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீர் இதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். எங்கள் இதயங்கள் உமக்கு தெரியும், திறந்ததாய் இருக்கிறது. விசாரிப்பின்றி ஆண்டவரே, எங்களை யார் தேற்றுவார்? யார் எங்களுடைய கண்ணீரை துடைப்பார்? யார் எங்கள் வியாதியை போக்குவார்? யார் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று சொல்லி விசாரிப்பின்றி தன்னந்தனியாய் வாடுகின்ற, ஆதரவின்றி இருக்கின்ற எல்லாருடைய இதயத்திலும் கர்த்தருடைய வார்த்தை வரட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் அங்கு இறங்கட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில நீர் விசாரித்து அவர்களுடைய நன்மைகளை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும். நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. எல்லாரையும் கர்த்தர் அணைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.